காசு இல்ல ஒண்ணு இல்லன்னு எவ்வளவு வாட்டி சொல்லுவாங்க? மாமா நீ இன்னும் தூங்கலையா? பால் குடிக்கலையா? மாமா அந்த பிளாக்மெயிலர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது அவன்தான். யாரு யாருன்னு சொல்லு. அன்னைக்கு நம்ம வீட்ல நைட் திருட வந்தானுங்கல்ல ஒருத்தனுங்க. நீங்க கூட சண்டை போட்டு அவனுங்கள அடிச்சீங்கல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஐ அம் ஷூர். ஒன் மினிட். போனை எதுக்குடா கட் பண்ற கோபி? நீ சொன்ன மாதிரி தானே எல்லாமே செஞ்சேன். நீ அனுப்புன வீடியோ தானடா சொப்னாவுக்கு நான் திரும்ப அனுப்புனேன். இப்போ பணத்தை கேட்கறப்ப போனை கட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை விட உனக்கு பணம் தான் முக்கியமா போச்சா? உனக்காக தானே நான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல ஃபோன் பண்ணி 10,000 கேட்க சொன்னேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி 1 லட்ச ரூபா கேட்க சொன்னேன். என்னடா எவ்வளவு பேசினாலும் ஒரு ரிப்ளையும் பண்ணல? என் மேல உனக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் உன் மேல எனக்கு கோபமே வராதுடா. ஏன்னா அந்த சொப்னா விஷயத்துல எனக்கும் பங்கு தரேன்னு சொன்னல, அதுக்காக நீ எவ்வளவு திட்டினாலும் நான் வாங்கிக்குவேன். கட்டியம் பண்றேன். எப்படியும் பாதி கேட்ட. ரொம்ப அவசரமா தேவைப்படுதுடா. உன்னை விட்டா எனக்கு வேற யார் தருவா? நாளைக்கு காலையில கூட நீ எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு. பை. நீ இவ்வளவு மோசமானவனா? என்ன மன்னிச்சிரு சொப்னா. சாரி சொப்னா. அப்படி சொல்லுவேன் நினைச்சியா? சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட கேரக்டர் பத்தி எல்லாமே உனக்கு முழுசா தெரிஞ்சு போயிடுச்சு. எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன இங்க அனுப்புனது உங்களுக்கு சேவை பண்ண இல்லடி, உன் குடும்பம் மொத்தத்தையும் நாசம் பண்றதுக்கு. நில்றி, எங்கடி போற? நில்றி. கண்டிப்பா விட மாட்டேன். நான் செத்தாலும் சாவனை தவிர உனக்கு கிடைக்க மாட்டேன். நீ எவ்வளவு எழுப்புனாலும் எந்திரிக்கவே மாட்டா. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த பால்ல மயக்க மருந்த கலந்துட்டா. நீயும் குடிப்பான்னு நினைச்ச, ஆனா ஜஸ்ட் மிஸ். இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி என்ன கொன்னு நானே தற்கொலை பண்ண மாதிரி செட்டப் பண்ணி அந்த பிளாக்மெயிலர்னால நான் சூசைட் பண்ணிக்கிட்டேன்னு ஸ்டோரி கிரியேட் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சிட்டான். என்னையே என் வீட்டுக்குள்ள போக விடாம அகோரிகளை வச்சு என் வீட்டை சுத்தி பூஜை பண்ணி என்னை உள்ள விடாம பண்ணிட்டான். ஓம் க்ளீம் க்ளீம் பட். ஓம் காளிகாய நமகா. எதுக்கும் கவலைப்படாத, அந்த வீடு தானே. ஓம் சாக்கினி டாக்கினி காக்கினி. ஓம் சுத்த தேவதாய நமக. ஓம். இந்த விபூதி எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி போடு. இந்த தாயத்தை எடுத்துட்டு போய் உங்க குடும்பத்துல எல்லாரும் கட்டிக்கங்க. உங்க பக்கம் எந்த சக்தியும் வராது. நீ திரும்பி பார்க்காம அப்படியே போ.
உனக்கு நிறைய அநியாயம் நடந்திருக்கு சொப்னா. ஐ நோ. நான் என்ன பண்ணாலும் நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே என்னோட அதிர்ஷ்டம். எனக்கு என்னவோ நீ எனக்கு உதவி பண்ணுவேன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் உன்கிட்ட வந்தேன். உன்னை காதலிக்கிறதுக்காக நான் இங்க வரல. எனக்கு வேற வழி தெரியல. உன் இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவன் வர்ற அமாவாசைக்கு என் குடும்பத்தையே நாசமாக்க முயற்சி பண்றான். அதை நடக்க விடாம ஏதாவது நம்ம பண்ணணும். உன் குடும்பத்தை காப்பாத்துற பொறுப்பு என்னோடது. அவனை என்ன பண்ணணும்ன்றதை இனி நான் பிளான் பண்றேன். பேய வச்சு எடுத்தாச்சு, பிசாச வச்சு எடுத்தாச்சு, இனி புதுசா யாரை வச்சு பண்றது? சார். சாமேல். சார் சார் என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் சார் போன படத்துக்கு கோ டைரக்டர் அசிஸ்டண்டா இருந்தேனே. ஞாபகம் எதுக்கு இருக்கா? வந்த? ஐயோ இப்படி கேட்டுட்டீங்களே சார். என்னது? டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போர் அடிச்சிருச்சு சார். அதனாலதான் நான் இப்போ ஹீரோ ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க தான் என்ன ஹீரோ ஆக்கணும். ஹீரோ ஆ உட்காரு. டைரக்டருக்கு உட்காருன்னு முன்னாடி சொல்றல. ஹீரோவானாலே மரியாதை கொடுப்பாங்க போலயே. அது சரி, நீ என்ன படிச்சிருக்க? எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ்ஆ? அதாவது டாக்டர் ஆகலான்னு ஆக்டர் ஆகலான்னு இங்க வந்திருக்க. அதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கு. இல்ல சார், நான் எம்பிபிஎஸ் படிக்கலான்னு இருந்தேன். ஆனா அதுக்கு பணம் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. எங்க அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு. எங்க அம்மா 4 வீட்டுல வேலை பார்த்தாங்க. தங்கச்சியை படிக்க வைக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும். அதான் எதுக்கு கடன் வாங்கணும்னு சிம்பிளா ஒரு ஐஏஎஸ். ஐஏஎஸ்ஆ? பா! நீ ஐஏஎஸ் ஆகணும்னு நினைச்சு ஹீரோ ஆகணும்னு வந்தியா? கங்க்ராச்சுலேஷன். ஐ லவ் திஸ், ஐ லவ் திஸ், ஐ லவ் திஸ் ஒன், ஐ லவ் திஸ். சார் கொஞ்சம் இருங்க, என்ன பேச விட மாட்டீங்களா? அதுக்குள்ள நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்னே சொல்லு. ஐஏஎஸ் பாஸ் ஆகணும்னா எக்ஸாம் டெல்லியில் எழுதுன்னு சொன்னாங்க சார். எக்ஸாம் டெல்லியில் இருக்கிறது பிரச்சனை இல்லை சார், நடந்தே கூட போயிருவேன் டெல்லிக்கு. சொல்லு. ஆனா ஐஏஎஸ் ஆகணும்னா 10th பாஸ் பண்ணிருக்கணுமா? எது? நீ 10th கூட பாஸ் ஆகலையா? ஜெனரல் ஜெனரல் இது எம்பிபிஎஸ் ஐஏஎஸ் 10th ஃபெயில். ஆனா இப்ப சினிமால ஹீரோ. டேய் 10th கூட பாஸ் ஆகல. டைலாக் எப்படி ஞாபகத்துல வைப்ப? கொடுத்த டைலாக் எப்படி ஞாபகத்துல வச்சுப்ப? நீலாம் மனுஷனாடா? இதுல எம்பிபிஎஸ் சார் என்னடா? இப்போ நீங்க சினிமா எடுக்கிறீங்களா இல்ல சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துறீங்களா? என்ன 9th பாஸ் ஆனோம் எம்எல்ஏ ஆகும்போது 10th ஃபெயில் ஆனோம் ஹீரோ ஆகக்கூடாது சார்? அப்படின்னா 10th படிச்ச சச்சின் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆனார்ல. உன் கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ என்ன கான்ஃபிடன்ஸியா வந்து? நான் உனக்கு ஒரு சீன் சொல்றேன். ஆஸ் இட் இஸ் நீ அப்படியே பண்ணு வச்சுக்கோ. நான் உனக்கு சான்ஸ் தரேன். ப்ராமிஸ். சார் பின்னிருவேன் சார். சீனை சொல்லுங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, 10 அடுக்குமாடி பில்டிங் மேல டெரஸ் மேல நீ நின்னுட்டு இருக்க. உன்னை துரத்தி ஒரு பேய் வந்துகிட்டு இருக்கு. தப்பிக்க வழியே இல்ல. அது என்னமோ சொல்லுவாங்களே, அந்த லிஃப்ட் உடைஞ்சே போச்சு. அப்படியே கையெல்லாம் வேர்க்குது, தலையெல்லாம் சுத்துது, ஒவ்வொரு படிக்கட்டும் உடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல நீ எப்படி தப்பிச்சு போவ? அது இருக்கட்டும், படியில நான் எதுக்கு ஏறணும்? ஏற மாட்டேன் சார். டாய் கற்பனை பண்ணிக்கோ, கற்பனை பண்ணிக்கோ. கற்பனை பண்ணிட்டேன். நான் லிஃப்ட் ஏறிட்டேன். எஸ். எல்லாம் இடிஞ்சு விழுது. மொத்தமா எந்த பக்கமும் வழி இல்ல. ஆமா. எல்லாருமே எரிய போறோம். ஐயோ வெரி சிம்பிள் சார். செம ஐடியா இருக்கு. அது என்னது? கற்பனை ஆஃப் பண்ணிட்டா நெருப்பு ஆஃப் ஆயிரல. உனக்கு ஆக்டிங் வராது. உனக்கு டேலண்டும் இல்ல. 10th ஃபெயில். நீ ஹீரோ. டைனோசர் மூஞ்சி. ஓ கெட் அவுட். கெட் அவுட். ஏண்டா என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்தா ரொம்ப ஓவரா பண்றியே? ஒண்ணு இல்ல, சும்மா நடிச்சு பார்த்தா அவ்வளவுதான். இது வரைக்கும் நீ என்னென்ன படம் எடுத்திருக்க? நிறைய சினிமா இருக்கு, இன்னும் வெளியே வராம இருக்கு, அவ்வளவுதான். ஐபோன்ல, ஆ, செல்போன்ல, ஆ, சின்ன சின்ன கேமரால, ஹேண்டி கேமரா வச்சு ஏதோ படம் எடுத்துட்டு 3 நாள்ல முடிச்சிட்டு படம் எடுத்துட்டுன்னு பெருமை. சரி அது இருக்கட்டும், நீ இது வரைக்கும் உருப்படியா ஒரு படம் எடுத்திருக்கியாடா? உன் படத்துக்கு விழுந்த செருப்படிக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்து செருப்பெல்லாம் பொறுக்கி செகண்ட் ஹேண்ட்ல வித்து கோடீஸ்வரன்களா ஆயிட்டானுங்க. இந்த லட்சணத்துல நீ சினிமாவை பத்தி வேற பேசுற. நல்லவங்களை பத்தி நீ கெட்டதா பேசினா நீ நல்லவன் ஆயிட மாட்ட. உங்ககிட்ட இருக்க இந்த நடிப்பை வெளியே கொண்டு வரதா, உங்ககிட்ட இருக்க இந்த நவரசத்தெல்லாம் வெளியே கொண்டு வரதா நான் கொஞ்சம் நடிச்சேன், கொண்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். உன்னை வச்சு நான் கண்டிப்பா இதே டேலண்ட் இருக்கணும். உன்னை வச்சு கண்டிப்பா சினிமா எடுப்பேன். இப்போ நம்ம 2 பேரும் இன்ஸ்பெக்டர் போயா போ.